ஸோ மக்களே காஞ்சிபுரம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடம் வாங்கன்னு சொல்லி தேடிட்டீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ காஞ்சிபுரமில் பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோக்கு போகுது, நம்ம எந்த லே அவுட்டில் இருக்கோம், எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கே நம்ம ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோக்கு தரப்போகிறோம், வெளியில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தந்துட்டு இருக்காங்கன்றதை டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். சொல்லுங்கள் பிரதர், உங்களோட பேர், நம்மளோட ப்ராஜெக்டோட நேமு, நம்ம எவ்வளோ நாளாக இந்த இது பண்ணிகிட்டு இருக்கோம், லேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கே பக்கத்துலலாம் என்னென்ன ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு, நம்ம லொக்கேஷன் வரதுக்கு எப்படி வழியெல்லாம் இருக்குன்றது சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார். நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷல். ஓகே. ப்ராப்ஷலோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேடியா ஏரோசிட்டி. ஆர்கேடியா ஏரோசிட்டி. ஓகே. ஆர்கேடியா ஏரோசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 180 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். நம்ம 180 ஏக்கரா? 180 ஏக்கர். பெரிய டவுன்ஷிப் இது. பெரிய டவுன்ஷிப் மாதிரி பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே. டைப்ல என்ன இருக்குமோ அந்த ரேஞ்சுக்காக தான் நம்ம இந்த 180 ஏக்கர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம்ல சிட்டி டைப்ல நம்ம வந்து கொடுத்துடலான்றீங்க. ஓகே, பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 180 ஏக்கரை நம்ம வந்து ஃபுல்லா டெவலப் பண்ணாம ஃபேஸ் பை டெவலப் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே. எத்தனை ஃபேஸ் இதுல பிளான் நம்ம 4 ஃபேஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். 4 ஃபேஸ்ல செல்லிங் போயிட்டு இருக்கு. ஃபேஸ் பை டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு செல்லிங்காக வெயிட்டிங்ல இருக்கு. சூப்பர் சூப்பர். எத்தனை பிளாட்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கீங்க பிரதர்? ஓவராலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ் 4 ஓட சேர்த்து பாத்தீங்கன்னா 1500 பிளாட்ஸ் கிட்ட இருக்கு. 1500 பிளாட்ஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர், வேற லெவல். கரெக்டா நம்மளோட இடம் லேஅவுட் எங்க போட்டிருக்கோம் பிரதர்? நம்ம லேஅவுட் வந்து எங்க போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கும். மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற மாதிரி. ஸோ இந்த பைபாஸ், அதாவது சென்னை டு பெங்களூர் பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரோடு பக்கத்துலேயே இருக்க மாதிரி கேட்குறீங்க, ஆன் ரோட் ப்ராஜெக்ட் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே காஞ்சிபுரம்லாம் பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரதர் போயிட்டு இருக்கு நம்ம பக்கத்துலலாம்? பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 3200 அந்த ரேஞ்செல்லாம் போயிட்டு 3000 3500 மேலே தான் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பட் அதோட பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ப்ராப்ஷல் தருவாங்க. அண்ட் அது தரது மட்டும் இல்லாமல் நிறையா கிஃப்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சு கேட்டுக்கலாம். பிரதர், நம்ம சைட்டு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்சியல் ஏரியா மாதிரி டெவலப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுத்துக்குமே அடாப்ட் ஆகும். ரெண்டுத்துக்குமே அடாப்ட் ஆகுன்றீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால ஓகே, உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுறதுனால ஓகே. நம்ம வீடு கட்டுறது ஆல்மோஸ்ட் 4-5 வீட்டுக்கு மேலே நம்ம சைட்டில் பண்ணிட்டாங்க. ஓகே. பின்னாடி பாருங்க உங்களுக்கு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வில்லா டைப்ல கட்டியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து பாருங்களேன், அங்கேயும் ஒரு வீடுக்கு ரெடி ஆகிடுச்சு. அது அந்த பேக் சைடில் பாருங்கள், அது எவ்வளோ பெரிய வீடு, சூப்பராக இருக்குது பாருங்களேன். அங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு லெஃப்ட்டில். அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு சூப்பரான ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்களேன், அங்கேயும் அவங்களும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி சூப்பராக கட்டிக்கலாம். ஸோ மக்கள் வந்து குடி வாழ்கிறதுக்கும், அதாவது ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக வீடுங்க இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வாங்கிட்டு ஃப்யூச்சரில் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் கட்டினாலும் சரி, இல்லை இப்போயே நீங்கள் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கனாலும் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாப்புல. சூப்பர் பிரதர். இப்போ நான் இங்கே வந்து ரெசிடென்சியல், அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறோம்னா ஓகே, பைபாஸ் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா வர்றோம், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றது தோணுன்னு வச்சுக்கோங்க. நான் இண்டிவிஜுவலாக வந்து கட்டிட்டு வரேன்னா, இப்போ என் பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் பார்க்கணும், காலேஜஸ் பார்க்கணும், வயசானவங்க இருப்பாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் வரணும், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கா, என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை சொல்லிவிடுங்க பிரதர். இப்போ நம்ம இந்த இடத்துல இடம் வாங்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, சைட்டை சுற்றி என்ன அமிட்டிஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, காலேஜ் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் எல்லாமே வாங்குவோம். அது எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அப்படியா? என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது சொல்லுங்கள். ஸ்கூல்ஸ் வந்து நம்மளுக்கு நியர்பையாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பிரிமிங் ஸ்கூல் இருக்கு. ஓகே. சைட்டுக்கு ஆப்போசிட்ல சாக்சி ஸ்கூல். சைட்டுக்கு பேக் சைடில் வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல். ஓகே ஓகே. 5 to 10 மினிட்ஸ் ரீச் பண்ணலாம். அதோட கம்மியாவே ஆயிடும். அதோட கம்மியாவே ரீச் பண்ணிடலாம். அதோட கம்மியாக ஸ்கூல்ஸ் ஓகே. காலேஜஸ்லாம் இருக்குன்னா, காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட்டுக்கு ஆப்போசிட்ல சங்கர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. ஓகே ஓகேங்களா. நம்மளுக்கு சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் ஒன்று இருக்கு. பாலிடெக்னிக் இருக்கு. ஓகே ஓகே. நம்மளுக்கு சைட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுவும் இருக்கு. ஓகே ஓகே. ஹாஸ்பிட்டலும் அதுலயே இருக்கு இல்லையா? மீனாட்சி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுவும் இருக்குது பார்க்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், ஆம்பூர் பிரியாணியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கரெக்டாக ஸ்டார் பிரியாணி அதில் இருக்குது. ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி அண்ட் தலப்பாக்கட்டி பிரியாணி எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ பிரச்சனையே இல்லை மக்களே, நம்ம எதுக்குமே வெளியில் போகணும்னு அவசியமே இல்லை. ஸோ மக்களே, இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கேடியா ஏரோசிட்டியோட வெல்கம் மார்ச், அதாவது என்ட்ரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு. என்ன தெரியல, இதில் பஸ் எல்லாம் போதா? இதில் இந்த மெயின் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் போகுது. ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஓகே ஓகே சூப்பர். என்னென்ன பஸ் வசதி இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் போய்ட்டு பஸ் ஸ்டாப் இருக்குது பிரதர் கரெக்டாக?
நம்ம ஆர்ச் என்ட்ரன்ஸ் இது. ஆ ஆர்ச்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிட்டு இருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்ட்னா அந்த காஞ்சிபுரம் கன்ஸ்ட்ரக்ஷன் போதுன்றாங்களே புதுசு அதுவா? பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கு. 1 கிலோமீட்டர்லயே? ஓகே. பழைய பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம் ப்ரோ? பழைய பஸ் ஸ்டாண்ட் அங்கேருந்து நம்ம ஒரு ஆர்ச்லேருந்து கரெக்டாக ஒரு 4-5 கிலோமீட்டர். 4-5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாமா? போயிடலாம். இப்போ ரயில்வே ஸ்டேஷனா இருந்தா? இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடும். அதுக்கும் முன்னாடியே ஒரு 10 3-4 கிலோமீட்டர். அவ்வளவுதான். ஒரு 7-8 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். சூப்பர். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ அதுக்கான சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எங்க எவ்வளவு நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் முடியாது? மேக்ஸிமம் ஒரு 5 to 6 இயர் கிட்ட ஆயிடும். 5 to 6 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கு. இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸ்டார்ட் பண்றது முடிச்சிட்டு வரதுக்கு கரெக்டா நமக்கு 5 இயர்ஸ் ஆகுது மினிமம் ஆகும். கரெக்டா? அது வந்த உடனே இது லேண்டோட வேல்யூல எவ்வளோ அப்ரிசியேஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதெல்லாம் வந்துருச்சுன்னா இப்போ கொடுக்குற வேல்யூ விட ஒரு 5000-8000 அதிகமாக தான் போகணும். ஓ, பர் ஸ்கொயர் ஃபீட் 5000 8,000 ஏறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குன்றீங்க. அப்படிதான். ஓகே ஓகே ஓகே. பக்கா சூப்பர் பிரதர். இப்போ நம்ம கிட்ட இடம் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லோன் பண்ணி தரமா? நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி 90% வரும் லோன் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். லோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அவைலபிள் இருக்கு. அண்ட் இது வந்து லீகல் எல்லாமே கரெக்டாக இருக்கா? லீகல் 90% லோன் கொடுக்குறோன்னா நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அந்த அளவுக்கு லீகல் வந்து கிளியரா இருக்கும். டாக்குமெண்ட் ஏதாவது கொடுப்பீங்களா? வெரிஃபிகேஷன் செக் பண்ணணும்னா அதெல்லாம் குத்தரலாம். கண்டிப்பாக. ஓகே. இது என்ன அப்ரூவ்டு பிளாட் பிரதர்? அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா. டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவோட கொடுத்துட்ருக்கீங்க. பக்கா வேறு மாதிரி மக்களே 90% லோன் பண்ணி கொடுத்துறாங்க. அண்ட் டிடிசிபி ரேரா அப்ரூவோட காஞ்சிபுரத்தில் ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டில் ஒரு நல்ல லேண்ட் வாங்கணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேஸிங்கில் பிரதர் இருக்குது லேண்டு? ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் எல்லா ஃபேஸிங்லையும் நமக்கு ஆல் ஃபேஸிங்லையும் அவைலபிள் இருக்குது. கார்னர் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. கார்னர் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. சூப்பர். ஓகே. இப்போ நம்ம கிட்ட இடம் வாங்கணும் அப்படின்னா நம்ம லோனும் பண்ணி கொடுத்துருவோம். A to Z எல்லாமே பக்கா கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட நாங்கள் இடம் வாங்குறதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? அதாவது நீங்கள் ஒரு அம்யூனிட்டிஸ்லாம் கொடுப்பீங்க இல்லையா? என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பீங்க? நம்ம எங்கே நின்றுருக்கோம்? டர்ஃப் கொடுக்குறோமா உங்களுக்கு? டர்ஃப் கொடுக்குறோம். ஓகே. என்னென்ன டர்ஃப்லாம் கொடுக்குறோம்? 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம இண்டோர் கேம்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. என்னென்ன கேம்ஸு? கிரிக்கெட் கொடுத்துருக்கோம், ஃபுட்பால் கொடுத்துருக்கோம், பிக்கல் பால் கொடுத்துருக்கோம். ஓகே. இண்டோர் கேம்ஸ் எல்லாமே. இது ப்ராக்டிஸ்க்காக? ஓ, ப்ராக்டிஸ்க்கும் தனியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங்கில் வைப் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு டர்ஃபும் வந்துருக்கு. டர்ஃப் நீங்கள் போனீங்கனாலே 1500 2000 வாரத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு. கரெக்டாக பிரதர்? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. சூப்பர். இல்லை கிரிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் ஃபுட்பாலு அது இன்னொன்று என்ன சொன்னீங்க? பிக்கல் பால் அதுவும் கொடுத்துருமா? அந்த கோட் இருக்கா? இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். அப்படியா? சூப்பர். நெக்ஸ்ட் வேற என்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு நம்ம? இதை தவிர்த்து நம்ம என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா 180 acres எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் கொடுக்குறோம், ஸ்கூல்ஸ் கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோம். ஓகே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிண்டியில் வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. லெமன் ட்ரீ, ஆமாம், பெரிய ஹோட்டல். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஃப்ரண்ட்ல தான் பண்ணி கொடுக்குறோம். ஓ, அதுவும் வருதா? நம்ம பண்ணி. ஓகே. அப்போ சைட்டுக்குள்ளே எல்லாமே வந்தது. 5 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, டோப்பாக இருந்தாலும் சரி. சூப்பர். வேற நெக்ஸ்ட்? அதில் நம்ம பேசிக்காக கொடுக்குற மாதிரி ரோடு, இபி, வாட்டர் லைன் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். என்ன ரோட் சைஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரோடு சைஸ். 60 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். 60யா? 60. ஓகே. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60 ஃபீட் ரோடு தான். ஓகே. உள்ள கனெக்டிவிட்டி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா 33, 40, 30 இந்த மாதிரி தான் ரோடு சைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சூப்பர். ரோடுமே நம்ம எல்லாமே பிராண்டா தான் கொடுத்துருக்கோம். அதான் இண்டிவிஜுவல் ஒரு பிளாட்டுக்குமே நம்ம வாட்டர் லைன் கொடுக்குறோம். ஓகே. எல்லா பிளாட்டுக்குமே தனித்தனியாக ஒரு வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம். ஓகே. ஈபி லைனுமே கொடுத்துருக்கோம். 3 CB லைன் எடுத்தாச்சு. CB லைனுமே எடுத்தாச்சு. ஓகே. பக்கா. இதுக்கு கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் ஏதாவது வச்சிருக்கோமா நம்ம? தனித்தனி ஃபேஸ்க்கு நம்ம ஒரு டேங்க் கொடுக்க போறீங்க. ஓகே. ஃபேஸ் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அது ஒரு டேங்க் இருக்கு. 2 லட்சம் லிட்டர் கெபாசிட்டில ஒரு டேங்க் ஓடி கொடுத்தோம். ஓ, 2 லட்சம் லிட்டர். ஃபேஸ் 1க்கு மட்டும். ஓகே. ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 செப்பரேட் டேங்க் பண்ணி. ஓகே. ஃபைன். சூப்பர் பிரதர். இப்போ நான் உங்ககிட்ட இடம் வாங்கணும் அப்படின்னா நான் மினிமம் எவ்வளோ எடுத்துட்டு வந்தா நான் வாங்கலாம்? மினிமம் ஒரு 2 lakhs இருந்தா நம்ம பண்ணி கொடுத்தோம். 2 lakhs இருந்தாலே போதும், நம்மளும் வந்து இடம் வாங்கிடலாம். 2 lakhs பண்ணிட்டீங்கன்னா நாங்க லோன் கூட பண்ணி கொடுத்தோம். லோன் பண்ணி கொடுக்கலாம். பக்கா. சூப்பர். இப்போ ரிவல் பண்ணிடலாம். பக்கத்துலலாம் ஸ்கொயர் ஃபீட்ஸ் எவ்வளோக்கு போயிட்டு இருக்கு பிரதர்? கிட்டத்தட்ட 3,200 கிட்ட போயிட்டு. 3000 3200 ரூபாய். நம்ம என்ன பிரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 நம்ம லான்ச்சிங் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா 2,200 பண்ணி கொடுத்துருக்கோம். 2,200 வெளியில் 3000 3200 பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்டை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் ப்ராப்ஷனில் ஏரோசிட்டி ஆர்கேடியா ஏரோசிட்டியில் எவ்வளோக்கு தர போகிறாங்கன்னா வெறும் 2200 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபரும் வந்து வச்சிருக்காங்க. என்ன ஆஃபர் வச்சிருக்கோம்? நம்ம நெத்தியில் அடிச்சிருவீங்களா வந்தாங்கண்ணா கஸ்டமரை? அப்படியா? என்ன ப்ரோ கஸ்டமர் அடிக்கிறீங்க? ஆஃபர்ல அடிப்போம். ஆஃபர்ல அடிப்பீங்க. சூப்பர். என்ன ஆஃபர்? நெத்தி அடி ஆஃபர் என்னன்ற அப்படின்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் 2,200 பண்ணி கொடுக்கும். ஆமா. மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நெத்தி அடி ஆஃபர்ல
100 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. 100 ஸ்கொயர் ஃபீட்டா? நான் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா அதை நீங்கள் கொடுப்பீங்க? 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. ஓகே. இப்போ நான் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 900 ஸ்கொயர் ஃபீட் தான் நான் பே பண்ணணும். ஆமாம். பேலன்ஸ் இருக்க 100 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துறீங்க? ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஓகே. அப்போ வந்து நான் வந்து ஒரு மாடியில் ஒரு பெட்ரூம் கட்டிக்கிற மாதிரி வச்சுக்கீங்களா கீழே, கரெக்டா? கீழே ஒரு பெட்ரூமோ ஒரு ஹாலோ நீங்கள் 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். 100 ஸ்கொயர் ஃபீட்டுன்னும் போது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 2,20,000 ரூபாய்க்கு மேலே வந்து பேமெண்ட் வருது. அதாவது 2,200 பர் ஸ்கொயர் ஃபீட்டுனா இப்போ 100 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போது கால்குலேட் பண்ணி பாருங்களேன், 2,20,000 ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள ஒரு பொருளை ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இடம் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஆஃபரில் ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டில் ஒரு நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த இடத்த நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க காஞ்சிபுரம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 7 to 8 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பரந்தூர் ஏர்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். எவ்வளோ நேரம் ட்ராவல் பிரதர் இங்கேருந்துங்க? 10 மினிட்ஸ் தான். ஸோ 3 இவ்வளோ ஃபெசிலிட்டியோட கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் நமக்கு மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஒரு 3 to 5 இயர்ஸ் அதிகபட்சம். ஸோ அதுவும் வந்துச்சுன்னா இந்த லேண்டோட வேல்யூ 2,200 இருக்க வாய்ப்பு இல்லைங்க. 2,200 கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 5,000 8,000 அதிகபட்சம் 12,000 வரையும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு கட்டி வாடகை கூடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸோட கொடுக்குறவங்க தான் நம்மளோட ப்ராப்ஸல்ல ஆர்காடியா ஆர்எஸ்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ நீங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். 90% லோன் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் டிடிசிபி ரேராவோட கொடுக்குறாங்க. இதுக்கும் மேலே உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியும்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரீ சைட் விசிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்கள் வீட்லேயே பிக்கப் பண்ணி சைட்டை காட்டிட்டு திருப்பி எடுத்து வந்து உங்கள் வீட்லேயே விட்டுருவாங்க. அதுக்கு சார்ஜஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா வரும்போது ஒரு 2 lakhs கொண்டு வாங்க. ஆல் கார்னர் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குது அண்ட் ஆல் ஃபேஸிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. உங்கள் ஃபேமிலியோட டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் வில்லா ப்ரீமியம் பிளாட்டை உடனே புக் பண்ணுங்கள். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.